முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சிலருக்கு இன்னைக்கு நாள் சரியில்லை போல இருக்கு. முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ தன்னுடைய 2வது மகனோட சிஐடியால கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஏற்கனவே சில நாட்களுக்கு முதலாவது மகனும் கைது செய்யப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அதே குற்றச்சாட்டின் கீழே இப்ப அப்பாவும் அடுத்த மகனும் கைது செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் இன்னைக்கு பதிவாகி இருக்கு. முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கூப்பிடப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிறார். அவர் அமைச்சர் பதவி வகித்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் சம்பந்தமா அவர்கிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்கவுக்கு எதிராக ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. 150 மில்லியன் ரூபாய் மோசடி நடந்திருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட ஒரு சம்பவம். அதை பற்றியும் இன்னைக்கு ஒரு விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. FCID, CID, லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இந்த நிறுவனங்கள் எல்லாமே வேலைப்பளுவோட பரபரப்பா இன்னைக்கு பிஸியா இயங்கி கொண்டிருந்த ஒரு நாளா இன்றைய நாள் பதிவாகி இருக்கு. போதாக்குறைக்கு கொழும்பு பங்குச்சந்தையாலையும் 17 மில்லியன் ரூபாய் மோசடி நடந்திருக்குன்னு சொல்லி பொதுமக்களோட பணம் பங்குச்சந்தையில முதலீடு செய்யுங்கன்னு சொல்லி பொதுமக்கள் ஏமாற்றப்பட்டு 17 மில்லியன் ரூபாய் மோசடி நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு நிறுவனத்துக்கு எதிராக கொழும்பு பங்குச்சந்தையும் போதாக்குறைக்கு CIDயில் ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சம்பவங்கள் எல்லாம் என்ன நடந்ததுன்றதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமா இந்த வீடியோல பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ கைது செய்யப்பட இருக்கிறார். 5 போலீஸ் குழுக்கள் அவரை தேடி பல இடங்களிலையும் சுற்றி வளைப்புகளை நடத்தி கொண்டிருக்கங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாம இருக்கின்ற செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். நாங்களும் அதை பற்றி கதைச்சிருந்தோம். ஆனா எங்கேயோ இன்னைக்கு திடீர்னு சொல்லி ஒரு ஆடம்பரமான சொகுசு கார்ல நிதிக்கூட்ட விசாரணை பிரிவுக்கு முன்னால ஜான்சன் பெர்னாண்டோ தன்னுடைய லோயர்ஸோடையும் சட்டத்தரணிகளோடையும் தன்னுடைய 2வது மகனோடையும் கார்ல இருந்து இறங்குறார். ஊடகவியலாளர்கள் இருக்கிறாங்க. மீடியாவை கண்டதும் கேமராவை கண்டதும் மைக்கை கண்டதுமே ஜான்சன் பெர்னாண்டோ ஓடி போய் சொல்றாரு, இந்த மாதிரியான அச்சுறுத்தலுக்கெல்லாம் அடிபணிராக்கள் நாங்க கிடையாது, ஒளிஞ்சு கொண்டிருக்க வேண்டிய தேவைகளுக்கு கிடையாது. 10 வருஷங்களுக்கு முதல்ல நடந்த சம்பவத்தை பற்றி ஆதாரங்கள் கிடையாது, சாட்சியங்கள் கிடையாது. இப்ப சும்மா விசாரணைன்ற பேர்ல அரசியல் பழிவாங்கல் தான் நடத்தப்படுதே தவிர ஒரு விசாரணையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்ற மாதிரி ஒரு காட்டமான பதில சொல்ற மாதிரி முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ ஊடகங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. அப்போ ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க, அப்ப இதுவரைக்கும் ஏன் விசாரணைக்கு நீங்க வராம இருக்கிறீங்கன்னு சொல்லி. அப்ப அவர் சொல்லியிருந்தார், இன்னைக்கு தான் எனக்கு கடிதம் கிடைச்சிருந்து, மகனுக்கும் எனக்கும் கடிதம் கிடைச்சிருந்தது, இன்னைக்கு வர சொல்லி இருந்தாங்க, அதனால இன்னைக்கு வந்திருக்கிறேன், நாங்கள் ஒளிஞ்சு கொண்டு இருக்கவே இல்லையே என்ற மாதிரி அவர் ஒரு வாய்ஸ் கட்டை கொடுத்து நிதிக்கூட்ட விசாரணை பிரிவுக்குள்ள மகனோட போறாரு. ஏற்கனவே இந்த சம்பவம் சம்பந்தமா 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சதோச நிறுவனம் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு மோசடி என்ன சம்பவம்ன்றதை பற்றி இதுக்கு முதல்ல ஒரு வீடியோல நாங்கள் விளக்கமா பார்த்திருந்தோம். இன்னைக்கு நீதிமன்றத்திலையும் அது தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. இவர் வர்த்தகத்துறை அமைச்சராக பதவி வகிச்ச காலகட்டத்தில் சதோச நிறுவனம் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு மோசடி நடந்திருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவினுடைய மகன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார். ஜொஹான் பெர்னாண்டோ சொல்லப்பட்ட ஒரு நபர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு 9ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் இந்த மோசடி நடந்ததா சொல்லப்பட்ட காலகட்டத்தில் சதோச நிறுவனத்தினுடைய போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பா இருந்த முகாமியாளரும் கைது செய்யப்பட்டு அவரும் விளக்கமறியல வைக்கப்பட்டிருக்கிறார். அப்படியான ஒரு பின்புலத்தில் தான் இன்றைக்கு 2 பேர் அப்பாவும் மகனும் ஜான்சன் பெர்னாண்டோவும் அவருடைய அடுத்த இளைய மகன் ஜெரோம் பெர்னாண்டோவும் நிதிக்கூட்ட விசாரணை பிரிவுக்குன்னு சொல்லி சாட்சியம் கொடுக்கிறதுக்கு உள்ள போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 தொடக்கம் 6 மணித்தியாலம். ஒரு சில ஊடகங்கள் 4ன்னு சொல்லப்பட்டிருந்தது, இன்னும் ஒரு சில மீடியாக்கள் 6ன்னு சொல்லப்பட்டிருந்தது. அப்போ ஒரு 4 தொடக்கம் 6 மணித்தியாலங்கள் சாட்சியம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு 2 பேரும் CIDயால நிதிக்கூட்ட விசாரணை பிரிவால் FCIDயால கைது செய்யப்படுறாங்க. அதுக்கு பிறகு வத்தள நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதும் பிணம் மறுக்கப்பட்டிருந்தது. 9ஆம் தேதி வரைக்கும் இந்த 2 பேரும் விளக்கமறியல வைக்கப்பட்டிருக்கிறாங்க. மொத்தம் இந்த சம்பவம் சம்பந்தமா 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த அப்பா 2 மகன்கள், அண்ணன் தம்பி 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்தார்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஒரு நிறுவனத்தினுடைய சதோச நிறுவனத்தினுடைய போக்குவரத்து முகாமியாளர் செய்யப்பட்ட நபரும் கூட கைது செய்யப்பட்டு விளக்கமறியல வைக்கப்பட்டிருக்கிறாரு. இன்னைக்கு வத்தாள நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவருக்கு பிணை கேட்கப்பட்டிருந்தது. பொது சொத்து கட்டளை சட்டத்தின் கீழே இந்த வழக்கு நடத்துறதுக்கான ஆதாரங்கள் சாட்சியங்கள் கிடையாதுன்னு சொல்லி ஜான்சன் பெர்னாண்டோ சார்பா முன்னிலையான சட்டத்தரணி ஒரு வாதத்தை முன் வச்சிருந்தார். என்ன சொன்னா, பொது சொத்து கட்டளை சட்டம்ன்றது ஒரு மோசமான சட்டம், சில நேரத்தில் பிணை கிடைக்கிறது கஷ்டமானதுன்றதை நாங்க செய்திகளில் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்க முடியும். ஆனா அது ஏற்றுக்கொள்ளப்படல. இன்னைக்கு 2 தரப்பு வாதங்களையும் கேட்டதுக்கு பிறகு 9ஆம் தேதி வரைக்கும் சந்தேக நபர்கள் விளக்கமறியல வைக்கப்படணும் சொல்லி நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தது. இது என்ன சம்பவம், எதை பற்றி விசாரணைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்லி நீதிமன்றத்தில் விசாரணை பிரிவால உத்தியோகபூர்வமா ஒரு அறிக்கை ஆவணம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. நாங்க செய்திகள்ல கேள்விப்பட்ட விஷயங்கள், குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிற விசாரணை பிரிவே இதுதான் சம்பவம், இதை பற்றி விசாரிச்சு கொண்டிருக்கிறோம்னு சொல்லி ஒரு அறிக்கையை நீதிமன்றத்தில் இன்னைக்கு முதல் தடவையா சமர்ப்பிச்சிருந்தது. சதோச நிறுவனம் இவருக்கு கீழே இருந்த காலகட்டத்தில் அவருடைய குடும்ப நிறுவனம் சொல்லியும் ஒரு நிறுவனம் இருந்திருக்கு. அந்த குடும்ப நிறுவனத்தினுடைய தேவைகளுக்கு சதோச நிறுவனத்தின் வாகனத்தை பயன்படுத்தினார். இதன் மூலமா
2,50,000 நட்டம் ஏற்பட்டிருக்கின்ற மாதிரி அந்த விஷயம் மட்டும் ஒரு சில ஊடகங்கள்ல குறிப்பிட்டு சுட்டி காட்டப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. சதோச நிறுவனத்துல வாகனம் மட்டும் பயன்படுத்தப்பட்டிருந்தது. வெறும் 2,50,000 தான் நட்டம் ஏற்பட்டிருந்தது. இதுதான் சம்பவம் என்ற மாதிரி மேலோட்டமா தெரிஞ்சு இல்லாட்டி தெரியாம ஒரு சில ஊடகங்கள் சொல்லப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. ஆனா நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற அறிக்கையை பார்க்கிற நேரத்தில் தான் பல சந்தேகங்கள் ஏற்படுது. இதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கலாம், மிகப்பெரிய ஒரு வலையமைப்பு இருக்கலாமோ என்ற சந்தேகம் கூட ஏற்படுது. பெர்ஃப்யூம் வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறதுக்குன்னு சொல்லியும் கிளீனிங் ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்குன்னு சொல்லியும் எத்தனோலை பயன்படுத்துறதுக்கு இலங்கையினுடைய அரசு நிறுவனத்திட்ட இந்த குடும்ப நிறுவனம் ஜோன்சன் பெர்னாண்டோவினுடைய குடும்ப நிறுவனம் அனுமதியை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. எத்தனால் எதுக்காக பயன்படுத்தப்படும் என்றதை நாங்கள் பல இடங்கள்லையும் கேள்விப்பட்டிருக்கிறோம். பெர்ஃப்யூம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும், கிளீனிங் ப்ராடக்ட்டுக்கு பயன்படுத்தப்படும், மதுபான தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும், இன்னும் ஒரு சில தேவைகளுக்கும் பயன்படுத்தப்படும். இவங்க எத்தனால் பயன்படுத்துறதுக்குன்னு சொல்லி அனுமதி கேட்டது வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறதுக்குன்னு சொல்லி. ஆனா இந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்டதுல இருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படவே இல்லை, சட்டவிரோதமான முறையில மதுபானம் தயாரிக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் விசாரணைகள் நடத்தப்படுதுன்னு சொல்லி விசாரணை தரப்பால இன்னைக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு பின்னால பல கேள்விகள் இருக்கு. முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவினுடைய இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிற 2வது இளைய மகன் ஜெரோம் பெர்னாண்டோவினுடைய பெயர்ல தான் அந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர்தான் இந்த செயற்பாட்டில் முன்னின்று செயற்பட்டிருக்கிறார் என்ற மாதிரியான தகவல் இன்னைக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. வெளிநாடுகள்ல இருந்து கோடிக்கணக்கில் இந்த நிறுவனத்துக்கு பணம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு மணி லாண்டரிங், நிதி தூய்தாக்கள் இல்லாட்டி கருப்பு பணத்தை வெள்ளையாக்குற செயற்பாட்டில் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ அவருடைய குடும்பம் ஈடுபட்டதான்றதை பற்றியும் அந்த கோணத்திலையும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. சதோச நிறுவனத்தில் வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லப்பட்டாலும் அந்த வாகனங்கள் ஏற்றி போகப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட 20,000க்கும் அதிகமான லிட்டர் எத்தனால் சதோச நிறுவனத்தினுடைய லொரிகள்ல பல சந்தர்ப்பங்களையும் ஏற்றி போகப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான செயற்பாடு எதுக்காக முன்னெடுக்கப்பட்டது, வேற நபர்களுக்கு இவங்க உதவி செய்திருக்கிறாங்களான்ற கோணத்திலையும் விசாரணைகள் நடத்தப்படுது. இதுக்கு பின்னால ஏதோ ஒரு மோசடி நடந்திருக்கு, மிகப்பெரிய ஒரு சதி இருக்கு என்ற அடிப்படையில விசாரணைகள் நடக்குது, என்னெல்லாம் தெரிய வரும்ன்றத நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அன்னைக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு கூப்பிடப்பட்டு ஒரு விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. அவர் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இவரும் அமைச்சரா பதவி வகிச்ச காலகட்டத்தில் நடந்திருக்கிறதா சொல்லப்படுற ஒரு மோசடி 2016ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நல்லாட்சி என்று சொல்லப்படுற அந்த ஆட்சி காலகட்டத்தில் தான் இந்த மோசடி நடந்திருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. விவசாயத்துறை அமைச்சுக்குன்னு சொல்லி ஒரு நிரந்தரமான கட்டடம் கிடையாது. ஒரு தனியார் நிறுவனத்திட்ட இருந்து இல்லாட்டி ஒரு குடும்பத்திட்ட இருந்து, ஒரு பிரபலமான குடும்பத்திட்ட இருந்து அவங்களுக்கு இருக்கிற கட்டடத்தை விவசாய அமைச்சினுடைய தேவைகளுக்கு பயன்படுத்துறதுக்குன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டு 3 வருஷங்களுக்கு வாடகைக்கு பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இது சரியான முறைமைகள் பின்பற்றப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தீர்மானம் கிடையாதுன்னு சொல்லி விசாரணைகள் நடத்தப்பட்டு ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணையிலையும் இது ஒரு மோசடி என்ற விஷயம் தெரிய வந்திருந்தது. முற்பணம் சொல்லி டிபாசிட் செலுத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 63 தொடக்கம் 65 லட்சம் ரூபாய் முற்பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த கட்டடம் அந்த நிறுவனத்திட்ட திருப்பி ஒப்படைக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் டிபாசிட் திருப்பி அரச பணம் ஒப்படைக்கப்படவே இல்லை. நாங்க வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொள்றோம், டிபாசிட் கொடுக்கிறோம்னு சொன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்ததுக்கு பிறகு முற்பணம் எங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும். அரசாங்கத்துக்கு கூட அந்த 65 கோடி ரூபாய் பணம் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. ஒவ்வொரு மாதமும் மாத வாடகை, அந்த கட்டடத்தினுடைய மாத வாடகை 2 கோடி ரூபாய், 2.1 கோடி ரூபான்னு சொல்லி ஒரு தகவல் வெளிவந்திருந்தது. இந்த மாதிரியான சம்பவம் பற்றி ஒரு விசாரணை ஏற்கனவே நடத்தப்பட்டு வருது. அந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் அமைச்சர்களா பதவி வகிச்சிருந்தாங்களோ அமைச்சரவையில் எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தீர்மானம் கூட்டு பொறுப்பு இருந்திருக்கும் என்ற அடிப்படையில் எல்லா அமைச்சர்கள்ட்டையும் முன்னாள் அமைச்சர்கள்ட்டையும் விசாரணைகள் நடத்தப்படுது. ரிஷாட் பதியுதீனும் கூப்பிடப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு அரசியல் பழிவாங்கலா நீங்க கூப்பிடப்பட்டது என்ற மாதிரி ஒரு ஊடகவியலாளர் கேள்வி கேட்டிருந்தார். சொன்ன ஜோன்சன் பெர்னாண்டோ இருக்கலாம், இல்லாட்டி முன்னாள் அமைச்சர்கள் யாரு வந்தாலுமே ஊடகங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் அரசியல் பழிவாங்கல் என்றது. முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன்டையும் அதே கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. இது ஒரு அரசியல் பழிவாங்கல் எல்லாம் கிடையாது, யாரும் முறைப்பாடு செய்திருக்கிறாங்க, நாங்களும் அந்த காலகட்டத்தில் அமைச்சர்களா இருந்தோம், எங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நாங்க சொல்லி இருக்கிறோம் என்ற மாதிரி முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் ஊடகங்களுக்கு கருத்து சொல்லி இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. அதை பற்றின விசாரணையும் ஒரு பக்கம் நடந்து வருது. இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்கவுக்கு எதிராக அசாத் சாலி ஒரு முறைப்பாடை பதிவு செய்திருக்கிறார். அசாத் சாலிக்கு சொந்தமான 150 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு காணியை ரவி கருணாநாயக்க மோசடி செய்திருக்கிறார் என்றது குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு சுமத்தி அசாத் சாலி ஒரு முறைப்பாடை பதிவு செய்திருந்தார். அதை பற்றி யாரு முறைப்பாடு செய்திருக்கிறாரோ அதே நபர் அசாத் சாலி கூப்பிடப்பட்டு மேலதிகமான விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. பின்ன விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு என்ற மாதிரியான ஒரு செய்தியை இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. இந்த ஆட்சி காலகட்டத்திலேயாவது இந்த மோசடிக்கு ஒரு பதில் கிடைக்கும் சொல்லி நான் நம்புறேன், எதிர்பார்க்கிறேன் சொல்லி அசாத் சாலியும் இன்னைக்கு குறிப்பிட்டிருந்தார்.
இந்த மாதிரியான விசாரணைகள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிற அரசியல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க, கொழும்பு பங்குச்சந்தையும் போதாக்குறைக்கு சிஐடியில் ஒரு முறைப்பாடை பதிவு செய்திருக்கு. 17 மில்லியன் ரூபாய் பொதுமக்களினுடைய பணம் பங்குச்சந்தையில முதலீடு செய்யுங்கன்னு சொல்லி பொதுமக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம். ஒரு நிறுவனம் கொழும்பு பங்குச்சந்தையினுடைய லோகோவையும் லட்சணைகளையும் பேர்களையும் பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு மோசடியில் ஈடுபட்டிருக்கு. ஒரு போலியான ஃபேக்கான மொபைல் ஆப் பயன்படுத்தப்பட்டு மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய அதிகமான லாபம் கிடைக்கும்னு சொல்லி ஆசை காட்டப்பட்டு 17 மில்லியன் ரூபாய் மோசடி நடந்திருக்கு. இதை பற்றி விசாரிக்கப்படணும்னு சொல்லி கொழும்பு பங்குச்சந்தையாலையும் சிஐடியில் ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது எந்த நிறுவனம், சந்தேக நபர்கள் யார், எவ்வளவு பேர், எப்படியான நபர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்கன்றதை பற்றின எந்த ஒரு தகவல்களும் இதுவரைக்கும் தெரியாது. கொழும்பு பங்குச்சந்தையினுடைய லட்சணை பயன்படுத்தப்பட்டிருக்கு, பேர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, 17 மில்லியன் ரூபாய் ஏமாற்றப்பட்டிருக்கு என்ற ஒரு தகவல் மட்டும் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அதை பற்றின விசாரணையும் எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்படும் சொல்லி நாங்கள் நம்புவோம், எதிர்பார்ப்போம். இந்த மாதிரியான பல மோசடிகள் பற்றின விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. என்னெல்லாம் தெரிய வரும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.